தினமொரு வசனம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். விளக்கம். சிலர் நான் தேவனையும் மகிமைப்படுத்துவேன், என் சுயத்தையும் மகிமைப்படுத்துவேன் என்ற ரீதியாக செயல்படுவார்கள். அவர்கள் பல்வேறு பக்தி செயல்களாலும் சுய வெறுப்பின் வர்ணம் பூசிய கண்டிப்பான பல கட்டுப்பாடுகளாலும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களை சற்று கண்டுகொள்ளாமல் இருந்தாலோ, அவர்களின் மேன்மை நிலைகளை போதிய அளவு பிறர் உணராமல் போனாலோ, அவர்கள் விரும்பிய விதமாக பிறர் நடவாமல் போனாலோ, தங்களுக்குள் அதிகமாக காயமடைந்த உணர்வை பெற்று சம்பந்தப்பட்டவர்களை அதிகமாக வெறுப்பார்கள். இது அவர்கள் சுயத்தை இன்னும் எந்த அளவிற்கு அதிகமாக நேசிக்கின்றார்கள் என்பதின் அடையாளமாய் இருக்கின்றது. அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் தங்களை அதிகமான சுய வெறுப்பாளர்கள் என எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவர்களின் சுயம் அல்லது நான் என்ற அந்த பழைய ஜென்ம சுபாவ மனிதன் செயல்பட்டு கொண்டே இருப்பதை அறியாமல் இருப்பதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய சுயம் எந்தெந்த விதங்களிலும் எந்தெந்த வடிவங்களிலும் தன்னிடமிருந்து வெளிப்படுகின்றது என்பதை நன்கு அறிந்து கொண்டாலன்றி தன்னை வெறுத்தல் என்ற அனுபவம் நிறைவடையாது. தன்னை வெறுத்தல் என்ற வார்த்தை கேட்கின்ற காதுகளுக்கு இனிமையாகவோ உணர்கின்ற இருதயத்திற்கு இன்பமாகவோ இராது. அது ஏதோ நம்மை நாமே வருத்தி கொள்கின்ற அனுபவம் என்றே பலர் நினைக்கின்றனர். சுயத்தை வெறுத்தல் என்பது நம்முடைய ஜென்ம சுபாவமான உள்நிலை எதை சரி என்றும் எதை நியாயம் என்றும் எதை நலமானதென்றும் சொல்லுகின்றதோ அதனை அவ்விதமே நம்பி விடாமல் தேவனுடைய சிந்தையின்படி எது சரியோ எது நியாயமோ எது நலமோ அவைகளை அப்படியே நம்பி சார்ந்து செயல்படுவதாகும். ஏனென்றால் நம்முடைய சுயம் சொல்வது அல்ல, தேவன் சொல்வதே சரியாகவும் நியாயமாகவும் நன்மை தருவதாகவும் இருக்கும். இதனை உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் ஆபிரகாம் தன் மனதின் சத்தத்திற்கு செவி கொடாமல் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்தான். எனவே தான் தன் மனைவியின் கருத்துக்கு எதிர்த்து நின்று தன்னுடைய உணர்வினை நிலைநாட்ட விரும்பாமல் தேவனுக்காகவும் தேவனுடைய விருப்பத்திற்காகவும் அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு இறங்கி வந்தான். ஆபிரகாமை பொறுத்தவரை தேவனுடைய உறவிலும் அன்பிலும் களி கூறுவதே அவனுடைய மிக பெரிய தேவையாகவும் விருப்பமாகவும் இருந்தது. எனவே அந்த உறவையும் அன்பையும் அனுபவிப்பதற்கு வேறு எதுவும் தடையாக வந்துவிடக் கூடாது என்பதில் அவன் உறுதியாயிருந்தான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.